ஸோ மேட்ச் த ஃபாலோவிங். இதில் வந்து மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம். ஃபஸ்ட்டு மணிமேகலை வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுமே ஒரே இதாக வரும். ஸோ இது எழுதினது வந்து மணிமேகலை துறவில் வரும். இது வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தது. இது எழுதினவர் வந்து சீர்த்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள், அதாவது இது வந்து முதற் காப்பியம்னு சொல்லுவாங்க. இதுவும் இரட்டை காப்பியத்தில் ஒன்று தான் வரும். இது ரெண்டுமே ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றுலாம் வரும். இதை வந்து சீர்த்தலை சாத்தனார் சொல்ல இளங்கோவடிகள் எழுதுனதாக இதை சொல்லுவாங்க. இது வந்து சமண மதத்தை சேர்ந்தது. அதே மாதிரி பெரிய புராணம் 12 திருமுறைகளில் ஒன்று தான். 12வது திருமுறை தான் பெரிய புராணம். இதை வந்து இன்னொரு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க பெரிய புராணத்துக்கு. இது வந்து 12வது புராணம் தான் இது. இதை வந்து சேக்கிலார் எழுதியிருப்பார். அதே மாதிரி திருவிளையாடல் புராணம், இது வந்து 64 திருவிளையாடல் வந்து பரஞ்சோதி முனிவர் அவர் தான் எழுதியிருப்பார். இதுக்கு வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவனோட வரலாறு கூறுறது.